வணக்கம். துளாராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? பொறுமை, நிதானம், பிரதானம் இதெல்லாம் நாம் எடுத்துக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ராசிநாதன் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுறார் ஐயா. அவர் இடம்பெயர்ந்து 9ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஐயா. 10ஆம் தேதியே உங்களுக்கு தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. நோய் தொந்தரவு, படன் பிரச்சனை, இதை மாதிரி விஷயத்திலிருந்து வெளிவரத்துக்கான காலம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்னென்னா, செவ்வாயுடைய நேரடி பார்வையில் நம்மளோட தாக்கத்ததால் கொஞ்சம் சின்ன உபாதைகள், உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் காணப்படும். அவருடைய பார்வைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் அவர் 7ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய காலம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் மங்களகாரகன் என்று சொல்ல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று நேரடி பார்வை பார்ப்பார். அப்போது நேரடியாக பார்க்கும்போது நம்மளுக்கு மங்களம் சார்ந்த விஷயம், திருமணம், தடை, தோஷம் இதெல்லாம் விலகுகின்ற காலங்களாக மாறப்போகுது. அதுவும் இல்லாமல் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவரும் குருவோடு சம்பந்தப்படுகின்ற நேரம், திடீர் திருமண வாய்ப்புகள், காதல் திருமணங்கள் கைகூடுறது, இது மாதிரி விஷயங்கள் அனைத்துமே தடையில்லாத அமைப்பை கொடுத்துரும் ஐயா. செல்வம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதாவது வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக செல்லுகின்ற பாக்கியம் எல்லாம் துளாராசிகாரங்களுக்கு உண்டு. வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். 16 தேதிக்கு அப்புறம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கய்யா. இந்த மாதம் 16 தேதிக்கு அப்புறம் உடல்நலம் 15லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம். 15 தேதிக்கு அப்புறம் பணவரவு சார்ந்த விஷயங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பணவரவும் இருக்கும். உடல் அமைப்புலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. இல்லை வெளியூரில் இருக்கையா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் எல்லாம் இப்போ சின்ன ஒளி ஒன்று கிடைக்க போகுது. அவங்களுக்கு எல்லா விதமான பாதிப்புலேருந்து வெளியே வரப்போகிறாங்க. துளாராசிக்காரங்க நிறைய பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கான காலம் என்று சொன்னால் இந்த மே மாதத்துலேயே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் அழுத்தத்திலேருந்து இவங்க வெளியே வரப்போகிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரப்போகுது. மனம் இறுக்கத்திலேருந்து வெளியே வர போகிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல, அது நாம் நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்க மாட்டோமா. துளாராசிக்காரங்க நிறைய பேருடைய வார்த்தை எவ்வாறு இருக்குதுன்னா, நான் இப்படியே தான் இருப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றுது. தாழ்வு மனப்பான்மை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர போகிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வார்த்தை கிரகங்களுடைய தாக்கத்தால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்ம மனசில் எல்லாமே எப்போவுமே துளாராசிக்காருக்கு நன்மை நடைபெற்றால் தொடர்ச்சியாக நல்லதே வரும். கஷ்டங்கள் கொடுத்தா அதுக்கு அதிகப்படியான கஷ்டத்தையும் கொடுக்கின்ற காலங்களாக ஏற்படும். ஏன்னா மஞ்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம், வெற்றி என்று சொல்லக்கூடிய இடம். நம்மளுக்கு வெற்றி கிடைச்சா வெற்றி கிடைச்சின்னு, தோல்வி கிடைச்சா தோல்வி கிடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் என்பது ஏன்னா இவங்களுக்கு வெற்றி பெற்று தான் இவங்களுக்கு பழக்கம். அது எப்படின்னா போராடி வெற்றி பண்ணால் அப்புறம் கடம்பிடிச்சல மாடி முடிப்பாங்க. இந்த ஒரு விஷயந்தான் அவங்க கிட்ட பெரிய மைனஸ். இந்த பொறுமை, நிதானம் கடைபிடிப்பது என்பதெல்லாம் இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. எதையுமே அடித்து முடித்து வின் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க, இல்லை தூக்கம் வராது. ஏன்னா 12ஆம் அதிபதி புதன் என்பதால் இவங்களுக்கு அந்த அறிவு சார்ந்த விஷயம் எப்படியாவது முடிச்சு விட வேண்டும் அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிக்குவாங்க. இப்போ அந்த வருகின்ற காலங்கள்லாம் சில மாற்றங்கள் கொடுக்க போது நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய இடம், நல்ல இடத்துல இவங்களுக்கு யோகாதிபதி. அந்த சனி பகவான் இது வரைக்கும் சங்கடத்தை கொடுத்துருந்தார். செவ்வாயோடு சம்பந்தப்படும் பொழுதுலாம் கொஞ்சம் சங்கடம், இரவு தூக்கம் என்பது இல்லாமல் போகிறது, வெளியூர் பயணங்கள் தேவையில்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த செவ்வாயோட இடப்பெயர்ச்சியின் மூலயமாக இவங்களுக்கு சாதகமான பலாபலனை கொடுக்க போகுது. இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்மளுக்கு சாதகம் இல்லாத அமைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் பகவானுடைய பார்வை அங்கே கிடைத்து கொண்டிருக்கு. ஓரளவுக்கு தாக்கத்திலேருந்து விடுபட்டு வெளியே வருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த மாதத்துலேருந்தே கவனத்தை நாம் எடுத்துக்கணும். இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஐயா. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் குரு பகவானுடைய பார்வை பற்றிருந்து அது வரைக்கும் தொந்தரவு கிடையாது. இப்போது அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் நாம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. காரணம், இந்த 5ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வையிலிருந்து மாற்றங்கள் கிடைக்க போகுது. பொறுமை, நிதானம், பிரதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். ஒரு மனுஷனுக்கு தேவை பொறுமை, அது நிதானத்தையும் கடைபிடிக்கணும். இந்த நேரத்தில் நிறைய இடத்துல நாம் ஃபாஸ்ட்டாலாம் போயிட்டோம். இனிமேல் பொறுமையோடும் நிதானத்தை ஒவ்வொரு அடியும் பொறுமையாக வச்சுக்கணுன்ற எண்ணம் முதல்ல தோன்றுவிக்கணும். சுக்கிரனுடைய அமைப்பு, குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது 9ஆம் இடத்துல பாக்கியத்தை கொடுக்கும். நேரடி பார்வையாக கம்யூனிகேஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு திடீர் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த இளம் வயது இருக்கக்கூடியவர்கள்லாம். ஏன்னா காம திரிகோணத்தில் தான் 2 பேருமே சேர்றாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடை தான் காம திரிகோணத்தில் முதல் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் வீடு.
அதனால் அங்கே சுக்கிரனும் குருவும் சம்பந்தப்படும் போது காதல் விவகாரம் இது வரைக்கும் நாம் மறைச்சிருந்தால் அதெல்லாம் வெளிக்கொண்டு வருகின்ற காலமாக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வெளி வட்டாரத்திலே தெரியல சாமி அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வெளிவட்டார வரைக்கும் தெரிகின்ற அளவுக்கு நம்மளுடைய நிகழ்ஸ் நம்மளுடைய ரகசியங்கள் வெளிக்கு வேண்டும் வெளியே வரத்துக்கான காலமாக துளாராசிக்கு ஏற்பட போகுது. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இந்த நேரத்தில் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். நம் தவறுகளையும் சுட்டி காக்கின்ற காலமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நம்மளை பற்றித்தான விமர்சனங்களும் இருக்கும். குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது என்பது சங்கடத்தை உருவாக்குகின்ற காலம். எப்பவுமே நாம் தெரிஞ்சுக்கணும், குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது ஒரு விதமான நற்பலங்கள் தருகின்ற அமைப்பு. காதல் திருமணம் இதை மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுலாம் ஒரு பாகம் இருந்தால் கூட இந்த இடத்துல மைனஸ் மட்டும் நாம் எடுத்துக்கக்கூடாது. பகை உணர்வு மட்டும் எடுத்துக்கூடாது. அது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க கிரகங்கள், எந்த இடத்துல சேர்றாங்க, புதனோட வீட்டில் சேர் என்பது காலபூச தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அப்போது கம்யூனிகேஷன் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கலனா வரவு சார்ந்த விஷயத்தில் இல்லை. அதாவது நம்மளை பற்றியான விமர்சனங்கள் அதிகமாக கிடைக்காமல் இருக்குது, நம்மளுக்கு ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கல, நாம் ஒன்றும் சரியான ஃபீல்டு ஒர்க்கில் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபீல்டு ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஐயா அது அரசியலாக இருக்கட்டும், பேச்சு உரிமையாகட்டும், பேச்சு சார்ந்த விஷயங்கள், எழுத்து சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகையப்படுத்த முடியாது. துளாராசிகர் 9ஆம் இடத்தில் அந்த சூரியன் குரு, அதாவது குரு ப்ளஸ் சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரிய பகவான், இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கிரகங்கள் வரிசையாக நின்று ஆளுமைத்தன்மை காட்டுகின்ற காலங்கள். அதாவது 6ஆம் இடத்துலேருந்து 6, 7, 8, 9 அப்படின்ற மாதிரி இந்த 4 பாகமும் உங்களுடைய பார்வையில் நேரடி பார்வையாக நம்மளுக்கு ஆப்போசிட்டில் விழும். அப்போ இந்த இடம்லாம் ஃபில்லப் ஆகிடும் பாருங்க. அது எதையும் தடுத்து நிறுத்தியதோ அந்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எந்தெந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ அதெல்லாம் விலகத்துக்கான காலமாக ஏற்பட போகுது. மனம் சாந்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உடல் அமைப்பில் இருந்த இந்த பிரச்சனை கண்டிப்பாக வெளியே வருவீங்க. இந்த மாதிரி தொந்தரவான விஷயம் மங்களகாரம் என்று சொல்லக்கூடிய ஒளியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போது. அதன் மூலம் திருமணமாம் சார்ந்த விஷயங்களும் நடந்து ஈடேறிவிடும். இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு துளாராசிகாரங்களுக்கு திருமண பாக்கியமெல்லாம் ஈடேறக்கூடிய காலங்களாக அமையப்பெறும். நல்ல விஷயம்லாம் கிடைக்க போது துளாராசிக்கு மன அழுத்தம் முதல்ல குறையும். முதல்ல மன அழுத்தத்திலேருந்து அவங்க விடுபடுவாங்க. உடல் உபாதை இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து வெளிவட்டார தொடர்பில் வருவாங்க. போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் மனசில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்தருடைய சூழ்நிலையிலிருந்து நாம் மாறுகின்ற காலத்தை கொடுக்கும். நல்லது முதல்ல எல்லாருக்கும் நன்மை என்பது ரொம்ப முக்கியம். நன்மை நடக்கின்ற விஷயங்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு ஐயா அது வரைக்கும் இடைவெளி விட்டு தான் தீரும். நாம் புரிஞ்சுக்கணும். நிறைய நல்ல விஷயத்தை நாம் புரியாமலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம தெரியல நம்மளுக்கு இவ்வளோ தான் நடக்குமான்னு. ஏன் துளாராசிகாரங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளுக்கான அமைப்பு இன்னும் உருவாகவில்லை. அந்த அமைப்பு கிடைக்கின்ற காலம், உருவாகக்கூடிய காலம் எல்லாம் இப்போ முன்னேற்ற பாதை எடுத்து செல்லுகின்ற காலம் இப்போ உருவாயிட்டு வருது. நிறைய பேருக்கு லோவில் இருந்து ஹை லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். ப்ரொமோஷனுக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் ட்ரான்ஸ்ஃபரோடு ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போவே ஆஜராகிடும். இப்போவே நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே பிடிக்காது, இங்கேருந்து வெளியே போயிடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் வேலையில். அந்த மாதிரி விஷயங்கள் தோன்றுகின்ற காலம். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போவே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னே இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமையோடு எந்த செயல்திட்டத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தை நல்லதும் கொடுக்கும், சின்ன சின்ன மைனஸ் என்பது இருக்கும், உடல் உபாதை என்பது இருக்கும். இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தடையின்றி வாழுகின்ற காலம் துளாராசிக்கு ஏற்படும். தடையே இருக்காது, பயப்படணும் அவசியமே இல்லை. எதையோ நாம் வெற்றி பெறா மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது நம்மக்கிட்ட யாரோ ஆக்டிவேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ரீசார்ஜ் கொடுத்துட்டுருக்கான், அவனை மட்டும் நாம் ஏன் ஒன்றும் பண்ண முடியல. துளாராசிக்காரங்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் எதுனா அவங்களே விட்டு கொடுத்துருவாங்க. அது பெரிய பிரச்சனை. யார் கேட்டாலும் கொடுக்கின்ற மனப்பான்மை என்பது உண்டு. அதனாலே தான் அவங்க மைனஸ் கேட்டகரிக்கு போகிறது. தனக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் வாழுகின்ற ஜீவன் என்று சொன்னால் அது துளாராசி. எழுதியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தால் கூட அதை நாம் உற்று நோக்காமல் நாம் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடும். நமக்கு உடன் பிறந்தவருக்கோ நம்ம பெற்ற தாய் தந்தையருக்கு எல்லாருக்குமே அனைவருக்கும் இதை உழைப்போ நமக்கு உடம்பாகட்டும் எதுனா இருந்தாலும் கூட பரவாயில்ல கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் என்பது துளாராசி. நான் மேன்மையாக எப்பவுமே சொல்லுவேன் துளாராசிப்பட்டோம். காரணம் என்னென்னா அவங்களைப் போல் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றவங்க கூட சின்ன 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 சுயநலத்தோடு தான் வாழ்வாங்க. இவங்க எப்போவுமே பொது நலத்தோடு வாழ்கின்ற தான் போனால் கூட பரவாயில்லைங்க, நம்ம குடும்பமாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்பது துளாராசிக்கு மட்டுமே பொருந்தும். தன்னை பற்றி எந்த காரணத்தை கொண்டு சிந்திக்காத ஒரு ஜீவராசி எதிரான துளாராசி. அது இப்போ இந்த மாதமே அவங்கள பற்றியான ஒரு புகழ்தார்ந்த விஷயம். என் மனைவி, என் மக்கள், என்னுடைய தந்தை, எனக்கு எல்லாருமே
என்னை சார்ந்தும் இல்லை, மற்றவரையும் சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களால தான் 10 பேர் பொழைச்சிருப்பாங்களே கண்டி அவங்களால யாரும் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இந்த பொறுமையும் உண்டு, நிதானம் என்பது உண்டு, பொறுமைக்கேற்றால்போல் நம் வாழ்வாதாரம் என்பதும் உண்டு. நாம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயம் என்பது ரொம்ப முக்கிய தருணமே. ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் எங்கிறாங்கன்னா, பாதகம் தருகின்ற இடத்துல தான் நல்லதும் கொடுத்துருக்கான். பாதகம் 11ஆம் இடம் பாதகஸ்தானம், அங்கேயே லாபத்தை தான் கொடுத்துருக்கான். அப்போ தெரிஞ்சுக்கணும், அந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் சின்ன சின்ன உபாதைகளை கொடுப்பாங்க. நம்ம தந்தையார், நம்ம மூத்தவங்க யாருன்னா உடல் உபாதைகள் என்பது சொன்னது உண்டு, நம்மளுக்கும் உபாதைகள் என்பது உண்டு. அதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதுமெல்லாம் ஏற்றம் இறக்கம் மட்டுமே இருக்காது, ஏற்றத்தையும் கொடுக்கின்ற காலம் இந்த மாதம் உருவாகும். கன்ஃபார்மே பண்ணிங்க. இந்த மாதம் ஏற்றம் என்பது 16ஆம் தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற மாதமாக மாறும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.